பெங்களூர் போன போது அங்க முட்டைக்கோச தோட்டத்தை கூட்டிட்டு போய் காமிக்கிறான் இளைஞன். அங்க பார்த்தாக்கா எல்லாம் வரிசையா உருண்டையா கிடக்குது, ஒரு 3 அடிக்கு ஒண்ணு கிடக்குது. அவன் கேட்டான் எப்படி இருக்குன்னு, நான் கேட்டான் நல்லா இருக்குன்னு சொன்னான். இல்ல கடையில இருக்கிறது மாதிரி இருக்கான்னு கேட்டான். அப்பதான் கொஞ்சம் உத்து கவனிச்சேன் நானு. இல்லையப்பா கடையில வெள்ளையா இருக்குது, தோட்டத்துல பச்சையா இருக்குது, ஏன்னு கேட்டான். அவன் சொன்னான் இது மாதிரி கொப்பரையில தண்ணிய உள்ள விட்டு அதுல என்டின் எக்கலாக்சி சுமத்தியான மாலத்தியான பாரதியான மானோக்ரோட்டா பஸ் எண்டோசல்பா எல்லாத்தையும் கலக்கிட்டு ஒவ்வொரு முட்டை கோசையும் முக்கி எடுத்து அப்பதான் ட்ரக்ல ஏத்துறோம். எனக்கு இந்த முடியெல்லாம் நேரம் நின்றுச்சு. ஏப்பா இதெல்லாம் பூச்சியை கொல்றதுக்குன்னு சொன்னீங்களே, இப்ப இது அடுத்த பிறகு எதுக்குப்பா முக்கிறீங்கன்னு கேட்டேன். உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது சார். என்ன தெரியாதுன்னு, இது உங்க ஊருக்கு வரதுக்கு 5 நாள் ஆயிடும். கொஞ்சம் வாடி வதங்கினுச்சுன்னா தாங்காம போயிடுவீங்க, போட்ட போனா வீணா போயிடும், அதுக்காக முக்கிய எடுக்கிறோம். இந்த மூச்சை இழுத்து விட்டு இந்த முட்டைக்கோசை மட்டும்தான் அப்படியான்னு கேட்டேன். முட்டைக்கோசை அப்படிதான் முக்கிறோம், காலிஃபிளவர் அப்படிதான் முக்கிறோம், கேரட் அப்படிதான் முக்கிறோம், அதுக்கப்புறம் பீட்ரூட் இப்படிதான் முக்கிறோம், திராட்சை பழம் தான் உங்களுக்கு தெரியும்னு சொன்னான்.